மீன ராசி மீன ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த தாராள மனப்பான்மை உடையவங்க அப்படிங்கிற ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். வாரி வழங்குறாம்பா, எல்லாத்துக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இந்த மீனராசி என்பர்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்களா அவங்க தரமாட்டாங்க. கொஞ்சம் கஞ்சத்தனமும் வெளிநபர்கள்கிட்டயான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளே அந்த கஞ்சத்தனம் இருக்கும். வெளிநபர்கள்லாம் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. தாராள மனப்பான்மை, அவங்க பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பெயர்லாம் எடுத்திருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கஞ்சத்தனம் இவங்க இருக்கும். குடும்ப உறவுகளுக்கு செலவு செய்யும்போது கொஞ்சம் கஞ்சத்தனமாக நடந்துக்குவாங்க. மொத்தத்தில் இந்த ராசிக்காரங்களால் மற்றவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. மற்றவங்களுடைய மனதை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக பிறந்த ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தை அழிச்சிட்டு தான் வேறு ஒரு புது சொத்து வாங்கக்கூடியவங்களாம் அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்தை கொஞ்சமாவது விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதை மாற்றி சொந்தமாக ஏதாவது வேறு இடத்துல அந்த பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேறு இடத்துல ஏதாவது ஒரு பொருளோ ஒரு நிலமோ வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசியும் இந்த மீனராசி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட இந்த பொருள் இவங்களை வந்து சேரும். ஏன்னா குருவோடைய ராசி, அதனால் பொருள் ஈட்டக்கூடிய ஆதாயம் ஈட்டக்கூடிய பண வரவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். எந்த ரகசியமே இவங்ககிட்ட இருந்து நம்மளால் வாங்கவே முடியாது. அவங்க எப்படி செயல்படுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்களுக்கு குழந்தைத்தனம் கொஞ்சம் அதிகம். எந்த நேரத்தில் குழந்தைத்தனமாக பேசுவாங்க, அதே மாதிரி எந்த நேரத்தில் கொஞ்சம் மெச்சூராக செயல்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய போக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகளே அதிகம் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே தாராள மனப்பான்மை உடையவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் ஹெல்ப் பண்ணுவாங்க. மீனராசி காலபுருஷர்களுக்கு 12வது வீடு என்பதனால 2வது வீடு அப்படிங்கிறது மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அதனால் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உபய ராசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், மாலை பொழுதை குறிக்கக்கூடிய ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. பஞ்சபூதத்தில் தத்துவத்தில் பார்க்கும்போது நீர் ராசியாகவும் இந்த மீனராசி இருக்கிறதுனால பருவ காலத்தில் வெயில் காலமாகவும் அது அமர்ந்திருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு சிந்தனைவாதிகள், கற்பனை திறன் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை உங்களுக்கு வரும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, தொழிலில் இந்த இதை செஞ்சால் நல்ல ஒரு முன்னுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். செயல்படுத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் செயல்படுத்துவாங்க. ஆனால் கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு. அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மீனராசி அப்படிங்கிறதே நல்ல ஒரு இலகிய மனம் கொண்டவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பெயர் எடுத்திருப்பாங்க. பொது சேவையில் இவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுடைய திறனை, உங்களுடைய பலத்தை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்திக்கிங்க.
அதனால் நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையுமே இந்த காலகட்டத்தில் பகை பாராட்ட வேண்டாம். அதே மாதிரி பகையாளர்கள் மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. கையில் ஓரளவுக்கு பணம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதுவரை தொலைந்து போன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். மனதில் ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த நாட்கள் எதிர்பார்க்கலாம். உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்திலுமே நிதானமாக இருக்கணும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா செலவுகள் தான் அதிகமாகும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரக்குகளை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் யாருக்காவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக அனுப்புகிறோமா, கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்றுமதி செய்கிறவங்க செய்யுங்க. அதே மாதிரி வாங்குறவங்க அதை கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தற்காலிகமாக போனவங்களுக்கு பணி நிரந்தரமெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். கோபப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வகையில் சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கெட்டணும். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அப்படியே பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராமல் விடாமுயற்சியோடு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மீனராசி என்பவர்கள் சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சுப விரயமாக மாற்றிக்க முடியும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்காவது கடன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கடனை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஒரு சில ஏமாத்துற வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. உபத்தொழில் தொடர்பான காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வரும். பார்ட் டைமாக ஜாப் செஞ்சிட்டு இருக்கீங்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மீனராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். உங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. ஏதாவது முக்கியமான ஆவணங்கள்லாம் வச்சுருக்கீங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த ஆவணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சொத்து விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்.
கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் கூடவே வரும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கெல்லாம் கல்வியை தடைபட்டு நின்றுருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடரக்கூடிய யோகம் இருக்குது. படித்து முடிச்சுட்டோம், ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணணும். கடுமையான முயற்சி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை விஷயமாக வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். எந்த வாய்ப்பையுமே நிராகரிக்காமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாமையும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சில இடத்துல வலுக்கட்டாயம் நிர்பந்தங்கள்லாம் ஏற்படும். விருப்பமில்லாத வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிகழும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடனை இந்த காலகட்டத்தில் அடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தடைப்பட்டு நின்ன திருமணம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பிரார்த்தனை வச்சுட்டு இருந்தீங்களா ஒரு விஷயத்துக்காக, அந்த பிரார்த்தனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி என்பர்கள் தினமுமே வீட்டு பூஜை அறையில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.